வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜா. நேர்களை மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிலவரம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு ஆளுமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினரான திருமிகு தீபன் திலீசன் அவர்களை இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியில் இணைத்திருக்கிறோம். வாருங்கள், வரவேற்கலாம். வணக்கம் திரு தீபன் அவர்களே. வணக்கம். தியாக தெய்வம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் காலம் இது. ஒரு குறிப்பிட்ட காலம் தொடக்கம் தொடர்ச்சியாக தியாக தீபத்தினுடைய நினைவேந்தல் காலப்பகுதியில் நிறைய சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அஞ்சலிக்கின்ற இந்த காலப்பகுதியில் 2018 ஆண்டிலிருந்து இந்த விடயங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒழுங்கமைத்து செய்து வருகிறது என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. அதையும் தாண்டி ஒவ்வொருவரிடம் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்பதற்கு அப்பால் நேற்றைய தினம் திலீபனுடைய நினைவாலயத்திற்கு அஞ்சலி செலுத்த என்று வந்த அமைச்சர் சந்திரசேகரன் ராமலிங்கம் அங்கே தடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு காணொளியும் தகவல்களும் வெளிவந்திருந்தன. இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும், சமூக வலைத்தள ஊடகங்களிலே வாத பிரதிவாதங்கள் களை கட்டுகின்றன. ஒரு சாரார் அது சரியான நடவடிக்கை என்றும், இன்னொரு சாரார் இல்லை, அது யார் என்றாலும் திலீபன் எல்லோருக்கும் பொதுவானவர், அந்த தியாகம் எல்லோருக்குமே பொதுவானது, அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு யாரும் வரலாம், யாரையும் தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை என்கின்ற விதத்திலும் வாதங்கள் போகின்றன. ஆனால் இந்த அமைச்சர் தடுக்கப்பட்டதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அவருடைய பின்னணியில் அறிகின்ற பொழுது அவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் அமைச்சரையும் தடுக்கப்பட்டார். இதுல என்ன அந்த களத்துல நாம நிக்க இல்லை. ஆனால் நான் வீடியோ தளத்திலையும் பார்த்து அந்த நினைவேந்தல் குழுவில இருந்த அந்த செயற்பாட்டாளரிடம் நாங்கள் அறிந்து அங்கு நின்றவர்களையும் அறிந்த விதங்களை வைத்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் நினைவேந்துவதற்கு வந்தாரோ உண்மையா தெரியாது. ஆனால் அந்த இடத்திலே ஒரு வீடியோவை எடுத்து தங்களுடைய அரசியலை செய்வதற்கு ஆக குறைந்தது அவர்கள் வந்திருக்கிறார்கள். குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், என்ன விதமான அரசியல் லாபத்துக்கு அதை பயன்படுத்தி இருக்க முடியும், எவ்வாறு அதை பயன்படுத்தி இருக்க முடியும் என்று சற்று விளக்கமா சொல்லுங்க. உண்மையிலேயே அவர்கள் தியாக தீபத்தினுடைய நினைவேந்தலுக்காக அவர்கள் நேரடியாக வரவில்லை. உங்களுக்கு தெரியும், மந்திரிமனை, சங்கிலியனுடைய மந்திரிமனை நேற்றைய பொழுது மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அந்த அடிப்படையிலே அதை அவர்கள் பார்வையிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் செய்திருந்தார்கள். அதன் பின்னர் போகின்ற வழியில் அவர்கள், நான் அறிந்த தகவலின்படி, அவர்கள் அந்த நல்லூரினுடைய பருத்துறை வீதியாலே சென்று திடீரென்று தான் திரும்பி தியாகதீபம் திலீபனுடைய நினைவேந்தல் திடல் இருந்த பகுதிக்கு இறங்கி வந்த பொழுது எங்களுடைய அந்த நினைவேந்தல் குழுவினுடைய உறுப்பினர் ஒருவர் போய், நீங்கள் இந்த இடத்திலே நினைவேந்தலுக்கு தகுதி இல்லை, அதாவது நீங்கள் ஒற்றையாட்சிக்குள் உங்களுடைய அரசியலை வைத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு தீர்வையும் தராமல் தியாக தீபத்தினுடைய நினைவேந்தலை நினைவேண்டுவதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இல்லை, ஆகவே தயவு செய்து உங்களுக்கு தகுதி இல்லை, இந்த இடத்துல நீங்க தயவு செய்து இந்த நினைவேந்தலுக்கு நீங்கள் செய்யாதீங்கோ என்ற அடிப்படையில தான் அவர் கதைத்ததாக நாங்கள் அறிய முடிகிறது. அந்த இடத்திலே எந்த விதமான ஒரு வன்முறையும் பிரயோகிக்கப்படவில்லை. நீங்கள் புகைப்படத்திலே நீங்கள் பார்த்த அந்த புகைப்படம் அமைச்சர் சந்திரசேகரனோடு அந்த ஏற்பாட்டு குழுவினுடைய உறுப்பினர் முட்டி நிற்பது போன்ற ஒரு புகைப்படம் ஒன்று இருக்கிறது. உண்மையிலே ஏற்பாட்டு குழுவினோட உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகரனோட போய் முட்டி நிக்க இல்லை. அமைச்சர் சந்திரசேகரன் தான் அவருக்கு கிட்ட முட்டி ஒரு சண்டித்தன பிளான்ல அவர் அதுல நின்றதாகத்தான் நாங்கள் அறிகிறோம். அதற்குரிய வீடியோ ஆதாரங்களும் இருக்குது. இல்ல, நிச்சயமாக காணொளியிலே அது தெளிவாக தெரிகிறது. குறித்த அந்த ஏற்பாட்டுக்குழு உறுப்பினரை அமைச்சர் சந்திரசேகரன் மறைமுகமாக தன்னுடைய சப்பாத்து காலால் மிதித்து கொண்டுதான் அங்க நின்றார். ஆகவே அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் மறைத்து ஒரு அரசியல் தனமான ஒரு செயற்பாட்டுக்கு அமைச்சர் சந்திரசேகரன் வந்திருந்த நிலையில தான் இந்த செயற்பாடு நடந்தது. ஆனால் பலதரப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் சொன்னது போல இருக்குது. உண்மையிலேயே அவரை அனுமதித்திருக்கலாம், அவரை அனுமதித்திருந்தால் சில பல விடயங்களை நியாயப்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு போர்வேலையும் சிலர் கருத்து தெரிவிக்கிற விடயம் இருக்குது. அவரை அங்கே அனுமதித்திருக்கிற பட்சத்திலே அவர் மூலமாக தென்னிலங்கைக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும் என்கின்ற விடயத்திலே
இந்த விடயங்களை பார்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கான பதில் என்ன? இது அதாவது இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தென்னிலங்கை மக்களுக்கு சரியாக கடந்த காலங்களில் புரிய வைக்கப்படவில்லை. அதனால் தான் இத்தனை அவலங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விடுகிறோம். ஒவ்வொரு முறையும் தென்னிலங்கை சார்ந்து இங்கே வரக்கூடியவர்களை நாங்கள் அனுமதிக்காமல் விட்டால் இந்த விடயங்கள் தென்னிலங்கை மக்களுக்கு சென்று சேரக்கூடிய வாய்ப்புகளை நாங்களே தடுக்கிறோம் என்று கூட சொல்லுகின்றார்கள். இதற்கான பதில் தீபன். எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கண்ணே. என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் தென்னிலங்கைக்கு அந்த அமைச்சர்களை, அதாவது உங்களுக்கு தெரியும், ஜேவிபி எப்படியான ஒரு அரசியலை செய்ததுன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்களை நோக்கி இன அழிப்பு செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷவை விட ஒரு ஆளணி ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் சிங்கள மக்களை தயார்படுத்தி அந்த இளைஞர்களுக்கு இந்த குரூரமான எண்ணங்களை தமிழ் மக்கள் மீது திணித்து சிங்கள இளைஞர்களை இராணுவத்திலே ஒரு கொடூரமாக ஒரு இன அழிப்பு செய்யக்கூடிய மனநிலையை உருவாக்கியவர்களே இந்த ஜேவிபியினர். அந்த ஜேவிபியினர்களே விசேடமாக விடுதலை போராட்டத்துக்கு எதிராக செயற்பட்ட ஒரு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நபர் சந்திரசேகரன். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தனிநாட்டை கோரி போராடுகின்ற நேரத்தில் கூட சமஷ்டி பற்றிய உரையாடலை ஏற்றுக்கொண்டும் அந்த தீர்வுக்கு ஒஸ்லோ பேச்சுவார்த்தைகளின் போதெல்லாம் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளின் ஒரு சூழலை குழப்பியதே இந்த ஜேவிபி அணியினர்ல செய்த ஜேவிபி அணியினரும் அதுல பங்காளியாக இருந்த சந்திரசேகரன். இப்ப இருக்கிற கேள்வி என்னென்றாலன்னு, இப்ப இவரை நினைவேந்தலுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் என்ற பெயரில தென்னிலங்கைக்கு ஒரு செய்தி சொல்லப்படும் என்று சொன்னால் அது எப்படியான செய்தி சொல்லப்பட போறது? இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சாரர் சொல்லினம் திலீபனை அவர் அங்கீகரிச்சிட்டார் என்ற ஒரு செய்தி சொல்லப்படும். அல்லது உலகத்துக்கு திலீபன் நினைவேந்தல அரசாங்கத்தின் ஒரு நெருக்கடியும் இல்லாமல் நினைவேந்தக்கூடிய ஒரு சூழல் வரும். அல்லது தியாகதீபம் திலீபனுக்கு ஒரு தூவியை கட்டலாம், அரசு அனுமதிக்கத்தான் வேணும் என்ற கோணத்துல பலர் வியாக்கியானங்களை சொல்லிடும். இப்ப கேள்வி என்னென்றாலே, தியாகதீபம் திலீபனுடைய தூவி நீங்கள் எத்தனை 100 அடிக்கும் கட்டி போட்டு தியாகதீபம் திலீபனுடைய அரசியலை கொண்டு போறீங்களா அல்லது தூவி கட்டுறதுதான் முக்கியமா என்ற கேள்விதான் இங்க இருக்கு. அப்ப இன்றைக்கு அமைச்சர் சந்திரசேகரன் நினைவேந்தல் செய்யலாம் என்று சொன்னால், நாளைக்கு அமைச்சர் சந்திரசேகரன் அந்த நினைவேந்தலை தலைமையேற்று திலீபனை திலீபன் நினைவேந்தலையே செய்யலாம் என்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வரதுதான் என்பிபின் நிலப்பாடு. அப்ப தியாகதீபம் திலீபன் நினைவேந்தலை ஜேவிபி செய்யறதுக்கும் தமிழ் தரப்புகள் தியாகதீபம் திலீபனுடைய அந்த இந்த சித்தாந்தத்தையும் அவருடைய அந்த அவாவையும் அவர் உண்ணான் கொண்டிருந்த என்ற உண்மையான நோக்கத்தையும் செய்ய போறோமா என்றதுதான் இங்க உள்ள ஒரு ஆழமான நுண்ணரசியலா இருக்கணும். இடையில ஒரு விடயம் சொல்லப்படுகிறது திரு தீபன் அவர்களே. அதாவது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர் தென்னிலங்கை செல்லுகின்ற பொழுதோ நாடாளுமன்றம் செல்லுகின்ற பொழுதோ நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக எதிர்க்கட்சி இந்த கேள்வி அவரிடம் கேட்கும். இது தொடர்பாக அவரிடம் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும். அப்பொழுது அவருக்கு தியாகதீபத்தினுடைய விடயங்களை அங்கே நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அதன் மூலம் ஒரு இந்த தியாகதீபத்தினுடைய தியாகம் எதற்காக நடந்ததுங்கிற விடயத்தை அவரால் சில வேளைகளிலே சொல்ல முடிந்திருக்கும் என்று ஒரு சாரார் கருதுகின்றார்கள். இப்ப நீங்கள் என்ன இன்றைக்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அப்ப அவர் அந்த இந்த நேற்று நடந்த சம்பவம் தொடர்பாக பத்திரிகை சந்திப்பு ஒன்று செய்யல அவர் சொல்றாரு என்னென்றால் அவர் திலீபன் இறந்தது எங்களுக்கு உடன்பாடு இல்லாம விடயங்கள்ல உடன்பாடு இல்லாம இருந்தாலும் நாங்கள் அங்க நினைவேந்த போனாங்கள் என்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அப்ப உடன்பாடு இல்லாத நபர் இந்த நினைவேந்தலை செய்ய வாராருன்னு சொன்னால் என்ன அதன் நோக்கம் என்ன? அப்ப இப்ப உள்ள விஷயம் என்னென்றால், உண்மையாகவே சந்திரசேகரன் இதய சுத்தியோட தங்களுடைய கடந்த கால தவறுகளை மறந்து தியாகதீபம் திலீபன் உண்ணா நோன்பு இருந்த நியாயத்தன்மைகளை உணர்ந்து அஞ்சலி செலுத்த வாரார் என்று சொன்னால் உண்மையிலேயே அதுல நாங்கள் இப்பவும் கூட நாங்கள் அதுக்கு மனம் பிறந்ததுக்கு நாங்கள் கட்டாயம் தயாரா இருக்கிறோம். ஆனா உண்மையில நோக்கம் சந்திரசேகரனுடைய அரசியல் என்பது எப்படி என்று சொன்னால், இந்த வடக்கு பிரதேசத்துல விசேடமாக தமிழ் மக்களை குறி வச்சு
தமிழ் மக்களை வந்து ஒரு தமிழ் தேசிய நீக்கம் செய்கிறதுன்ற ஒரு படிநிலையாக வர வேண்டிய தேவை இருக்கு. என்னன்னு சொன்னால் அதுக்கு இந்த தமிழ் மக்களையும் விடுதலை புலிகளையும் பிரிக்க முடியாது, தமிழ் மக்களையும் தலைவர் பிரபாகரனையும் பிரிக்க முடியாதுன்ற இடத்துல வந்து அந்த ஒரு நுண்ணரசியலூடாக தாங்களும் ஏதோ வந்து அந்த அவர்களை வந்து ஆதரிப்பது போன்று காட்டி அதை வந்து மடமாற்றம் செய்து தாங்கள் முழுவதுமாக கைப்பற்றி விட்டு பிறகு அப்படியே வந்து அந்த தமிழ் தேசிய நீக்கத்தை வந்து மிக இலகுவாக செய்யலாம்ன்றதான் அவங்களுடைய சித்தாந்தம். அப்ப இந்த நுண்ணரசியலை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல் நினைவேந்தல் உரிமையை வந்து அவற்றை தடுக்கப்பட்டது என்று எல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஒரு என்னண்டு ஒரு ஒரு மனித நிலையில இருந்து மட்டும், அதாவது சாதாரணமான ஒரு அரசியல் நுண் சிந்தனைகள் இல்லாம வந்து சாதாரணமான ஒரு மனித அறிவியல்ல மட்டும் வந்து சிந்திக்கிறது வந்து அவ்வளவு தூரம் வந்து சரி என்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் அதுக்காக நான் சரியா பிழையா என்ற விடயம் தொடர்பாகவும் வந்து நாங்கள் இங்க வந்து ஒரு அளவுகோலை வைக்க இயலாது. என்னன்னு சொன்னால் ஒரு சரி பிழை என்று வைக்கிறதுக்குன்னே வந்து ஒரு விஷயத்தை வந்து நிறுவக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும். அப்ப இங்க நிறுவக்கூடிய தன்மை என்று சொன்னால் இங்க உதாரணத்துக்கு இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்கிறேன், கோவிக்க கூடாது, வந்து மஹிந்த ராஜபக்ஷ என்ற நபர் வந்து தியாகதீபம் திலீபன்ற நினைவேந்தல் திடலுக்கு வந்தால் இந்த சந்திரசேகரனை எதிர்ப்பவர்கள் வந்து அவரையும் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுவார்களா? இல்ல, இன்று அமைச்சர் அனுமதிக்கப்பட்டால் நாளைக்கு அவர்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. அவற்றை நாங்கள் மறந்து விடுவோம். அப்படியும் பாரு. அப்ப முதலும் வந்து நாங்கள் எங்கட மனநிலை வந்து மஹிந்த ராஜபக்ஷ ஒரு இனாளிப்பாளி, அவரை வந்து நாங்கள் வந்து வாக்களிக்க மாட்டோம். அவருக்கு வடபகுதி மக்கள் வந்து வாக்களிக்க போறதே இல்லை, கிழக்கு மக்கள் வந்து வாக்களிக்கிறதே இல்லை. அப்ப இப்ப நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வந்து நாங்கள் அவரை வந்து ஏற்றி இந்த நினைவேந்தலை செய்யறதுக்கு வந்து நாங்கள் அனுமதிக்க போறது இல்லை. இப்ப எதிர்க்கிறவர்கள் எல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் நோக்கத்திலான எதிர்க்கணும். உண்மையை வந்து முன்னணியை வந்து டேமேஜ் பண்ணணும்ன்ற ஒற்றை காரணத்துக்காக வேண்டித்தான் எதிர்க்கணுமே ஒழிய அவைக்கு விளங்கையில தங்களுடைய எதிர்ப்புக்கு பின்னால தாங்கள் என்பிபியை வந்து தேவையில்லாம பலப்படுத்த வேண்டும், அதை நியாயப்படுத்த வேண்டும், ஒரு தமிழ் தேசிய நீக்கத்தை வந்து செய்யற வேண்டும், ஒரு ஆழமான அறிவியல் கோணத்துல வந்து அவையில் சிந்திக்க இல்லை. அவைகளுக்கு இப்ப தேவை என்னன்னு சொன்னால் தமிழ் தேசிய பரப்பில இருந்து முன்னணியை அகற்றணும்ன்றது மட்டும்தான். அப்ப அந்த விடயங்கள் வந்து மிக தெளிவாக தெரிகிற இடத்துலையும் கூட இப்ப நாங்க கேட்க வந்த விஷயம் என்னென்றால், இப்ப மஹிந்த ராஜபக்சவோ வந்து நாங்கள் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள போறதே இல்லை. இந்த சந்திரசேகரன் இடத்துல மஹிந்த ராஜபக்ஷ வந்து நாங்கள் ரசித்தவரை அனுமதிச்சிருந்தால் மாறித்தான் ஜனம் வந்து விமர்சிச்சிருக்கும். இந்த கொலையாளியே தியாகதீபன் திலீபனுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவன் வந்து அஞ்சலிக்க விட்டது வந்து இந்த நினைவேந்தல் குழு இந்த ஏற்பாட்டு குழு தவறு, மாபெரும் தவறு, வரலாற்று தவறு, அல்ல கோத்தபாய ராஜபக்சவை விட்டா வரலாற்று தவறு என்றுதான் சொல்லுவினான். அப்ப அப்படி என்று சொன்னாலன்னே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சித்தாந்த ரீதியாகவும் ஒரு தத்துவ ரீதியாகவும் ஆக்களையும் இதையும் இது செய்து மஹிந்த ராஜபக்சவை பலப்படுத்தி இறுதி யுத்தத்துல வந்து ஒரு கணம் கூட வந்து விடக்கூடாது என்று சொல்லி மிக ஆக்ரோஷமாக செயற்பட்ட இந்த ஜேவிபி தரப்பு தான் என்ன வந்து மஹிந்த ராஜபக்சவை விட மிக மோசமான தரப்பு. அப்ப அப்படி இருந்தால் அந்த ஜேவிபியினுடைய இந்த அரசியல் அந்த அவங்க கட்டமைச்சிருக்கிற அந்த நுணுக்கமான அந்த நுண் அரசியலை பாருங்க. எப்படின்னு சொன்னால் தமிழ் மக்களை வந்து இலகுவாக அப்பாவி மக்களை ஏமாத்தி தங்களுடைய சங்கட இனவாதம் எல்லாத்தையும் வந்து மறைச்சு இனவாதம் இல்லையன்ற கோணத்திலே வந்து இனவாதத்தை கொண்டு போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்கன்னே தையிட்டி விகார அவங்களே சொல்றாங்க வந்து அது ஒரு சட்டவிரோத விகாரி. ஆனா இன்றைக்கு மட்டும் வந்து அந்த விகாரியை வந்து ஒரு விடுறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கூட செய்யலையே. மாறாக என்ன நடக்குது, அது சட்டவிரோத விகாரி என்று சொல்லிக்கொண்டு மயிலிட்டி துறைமுகத்துக்கு வந்து ஜனாதிபதி போக அந்த தையிட்டி விகார உரிமையாளர்கள் போராட போலீஸை கொண்டு இழுத்து கொண்டு போய் வந்து தெருவில் விடுறாங்க. அதே நேரம் மண்டதீவில வந்து கிரவுண்ட் திறக்கேக்கல, கிரிக்கெட் மைதானம் திறக்கேக்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த தையிட்டி சட்டவிரோத விகார பௌத்த பிக்கு விட்ட வந்து அனுரகுமார திசநாயக்க ஆசீர்வாதம் பாங்குறேன். அப்ப ஒரு பக்கம் என்ன இனவாதம் இல்லை என்று கொண்டு முழுக்க இனவாதம் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நுணுக்கமான அரசியலை வந்து விளங்கி கொள்ளாமல் இவர் சந்திரசேகரனை வந்து நினைவேந்தலுக்கு வந்து அனுமதிக்காத தவறு வந்து எங்கடையாக்கள் அளவுகோலை வந்து முன்வைக்கணும் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி இல்லை. அது சரியா பிள்ளையான்றது வந்து அவரை வெற்ற அளவுகோல். இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன் என்னென்ன, இப்ப நான் பாதிக்கப்படலைன்னு வைப்போம், என்னுடைய சிந்தனை வேறு. ஆனால் இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் அல்லது செம்மணியில வந்து புதைக்கப்பட்ட குழந்தைகளுடைய உறவுகளோ யாரோ வந்து இந்த இன அழிப்பின் பங்காளிகளை வந்து ஏற்றுக்கொள்ற மனநிலை என்றது வேறு.
அப்ப இதைத்தான் நான் சொல்றேன் என்றால் இதுக்கு ஒரு அளவுகோல் இல்லை. அவனவன் பாதிக்கப்பட்டதின் மனநிலையை பொறுத்து தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளை, உயிரோடு இருந்த பிள்ளை, உயிரோடு கையளிக்கப்பட்ட பிள்ளை வந்து இன அழிப்பும் காணாமலாக்கப்பட்டதற்கும் காரணமானவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ என்று மட்டும் நாங்கள் நம்பிக்கொண்டு, அல்ல கோத்தபாய ராஜபக்ஷ மட்டும் தான் காரணம் என்று நம்பிக்கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஏனைய தரப்புகளை வந்து நாங்கள் வந்து வெள்ளையடிக்க போறோம் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் முதலாவது தோல்வியாக அமையும். நிச்சயமாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட காலத்திலே ஒத்துக்கொள்ளப்பட்ட சில விடயங்களிலிருந்து ஆக அடிப்படையான 5 அம்சங்களை எடுத்து அந்த 5 அம்சங்களாவது நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் தியாக தீபத்தினுடைய கோரிக்கைகளிலும் முதன்மையான கோரிக்கைகளாக இருந்தன. அதிலே ஒன்றைத்தானும் இன்று வரை நிறைவேற்ற தவறிய தரப்புகளிலே ஜேவிபியோ என்பிபியோ அவை கூட இருக்கின்றன என்கின்ற விடயத்தின் அடிப்படையிலே அந்த அரசியல் கட்சி சார்ந்து அந்த அரசியல் கட்சியினுடைய சித்தாந்தத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடிய யாரும் தியாக தீபத்தை அஞ்சலிப்பது என்பது அபத்தமாக போகும் என்கின்ற ஒரு விடயத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இனி இந்த விடயம் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களால் எவ்வாறு அணுகப்பட போகிறது என்கின்ற விடயம்தான் பலரும் கேள்வியாக முன்வைக்கின்றார்கள். இதே ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்றத்திலே போய் இலங்கை என்கின்ற அந்த நாட்டுக்குள்ளே ஒரு இடத்திலே போய் ஒருவரை அஞ்சலிக்கு எனக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிற நீதி கோருவாரா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. அதை அவர் செய்வாரா அல்லது இதை அப்படியே கிடப்பிலே போட்டு விடுவாரா என்கின்ற விடயம் எல்லாம் எதிர்காலம் தான் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. இல்ல, இது தொடர்பாக நான் நேற்றே வந்து நீங்கள் சொன்ன கருத்துப்பட வந்து நான் பதிவுண்டு நான் முகநூல்ல நான் இட்டிருந்தேன். ஏனென்றால் நேற்றைய சம்பவத்துக்கு முதல் நாள் தான் நான் தியாக தீபம் திலீபனுடைய நினைவேந்தல்ல வேறொரு தரப்பு வச்ச ஊடக சந்திப்பு தொடர்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று செய்திருந்தேன். அதுல வந்து இராணுவம் போலீசாரை தவிர்த்த ஏனைய தரப்பினர் வந்து நாங்கள் அஞ்சலிக்கிறதுக்கு இடையூறு இல்லை என்றதின் நோக்கமே வந்து இராணுவம் போலீசார் என்பது வந்து ஒரு அரச கட்டமைப்பினுடைய ஒரு இயந்திரம், வெறும் இயந்திரம் மட்டும்தான். அரசாங்கம் என்பதுதான் அந்த இயந்திரத்தை இயக்குற ஒரு கட்டமைப்பு. அப்ப ஒரு இயந்திரத்தையே வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் அதை இயக்குறவன் வந்துதான் ஒரு மிக மோசமான ஆளா இருப்பான். அப்ப மிக மோசமாக அந்த இயந்திரத்தை இயக்கி இனஅழிப்ப செய்த அந்த இயக்குனரை வந்து நாங்கள் இராணுவம் போலீஸில் இருந்து அதுக்கு மேலாகத்தான் நாங்கள் பார்க்கணும், ஒரு கொடூரமானவனா. அப்ப நாங்கள் அந்த இடத்துல சொல்லி இருந்தும் கூட, அந்த விடயங்களை சொல்லி இருந்தும் கூட மேலோட்டமாக பார்க்கின்ற அல்லது முன்னணியினுடைய அரசியல் நிலப்பாடுகளை வந்து பலவீனப்படுத்தணும் என்று நினைக்கிற தரப்புகள் வந்து அரசியல் செயற்பாட்டில் வந்து நாங்கள் முதல் சொன்னோம். அதாவது மற்றைய இராணுவம் போலீசாரை தவிர மற்றைய தரப்பினர் வந்து நினைவேந்தி நாள் வந்து நாங்கள் அனுமதிப்போம் என்ற கோணத்தில் நாங்கள் சொன்னதாகவும் அவரை தடுத்ததாகவும் வந்து ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய வழி கிடைக்கணும். இப்ப நான் அந்த இடத்துல நான் போட்ட பதிவு இதுதான் என்னன்னு சொன்னால், சந்திரசேகரன் பாராளுமன்றத்திலே போய் தன்னுடைய நினைவேந்தல் உரிமையை வந்து மறுத்திருக்கணும். நினைவேந்தல் உரிமையை மறுத்த இடத்துல வந்து எனக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. தியாக தீபம் திலீபன் வந்து ஒரு நியாயமான 5 அம்ச கோரிக்கையை வச்சிருந்தவர். அவரை வந்து அவற்றை கோரிக்கை நியாயமானது, அநியாயமா உண்ணாவிரதம் இருக்க பண்ணி அவற்றை கோரிக்கையை பரிசீலிச்சிருந்த அந்த உயிரை காப்பாற்றி இருக்கலாம். அப்படி வந்து காப்பாத்தாம வந்து அநியாயமா உயிரை வந்து பறிச்சு போட்டாங்கன்ற ஒரு அனுதாபத்தை வந்து சொல்லி என்னுடைய நினைவேந்தல் உரிமை மறுக்கப்பட்டது என்று சொல்லி அமைச்சர் சந்திரசேகரன் பாராளுமன்றத்தில் உரையாற்றி அதை கன்செர்ட்ல வந்து பதியப்படும். ஆட்டோமேட்டிக்காக பதியப்பட்டால் நான் அதே பத்திரிகை சந்திப்பை வைத்த நான் பகிரங்கமாக சந்திரசேகரனிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் என்று நான் பதிவிட்டேன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், சந்திரசேகரன் அந்த நிலைப்பாட்டை அறிவித்து செய்வாராக இருந்தால் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன். அதேவேளை இதே சந்திரசேகரன் ஆட்சி தரப்பு நீதிமன்றத்திலே வந்து தன்னுடைய நினைவேந்தல் என்பது ஒரு உரிமை, அது அடிப்படையான உரிமையாக கருதி அவர் வந்து போய் இந்த தியாக தீபம் திலீபனுடைய நினைவேந்தலுக்கு போன மூட்டம், இந்த நினைவேந்தல் குழு வந்து என்னை வந்து தடுத்தது வந்து ஒரு சட்டவிரோதமானது, இந்த நினைவேந்தல் உரிமையை வந்து செய்ததுக்கு வந்து ஒரு நீதியான தீர்ப்பு வேணும் என்று அவர் கேட்பாராக இருந்தால், அந்த அவர் நீதிமன்றத்தை நாடுவாராக இருந்தால், அதாவது தன்னுடைய உரிமை மறக்கப்பட்டன்னு சொல்லி நாங்கள் போய் வந்து பகிரங்கமாக நீதிமன்றத்திலே வந்து மன்னிப்பு கேட்போம். ஏனென்று சொன்னால் நீதிமன்ற ஆவணம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இவர் வந்து தியாக தீபம் திலீபனை வந்து ஏற்றுக்கொண்டதாக, அந்த நினைவேந்தலை வந்து உரிமைக்காக தியாக தீபம் திலீபன் உரிமை மறக்கப்பட்டதற்காக அவர் நீதிமன்றம் போனதாக, நீதிமன்றம் போயிட்டார் என்று சொல்லி ஒரு சட்டபூர்வமான ஆவணம் பெறும். அப்ப இங்க இருக்கிற விஷயம் என்னென்றால் என்ன, இப்ப எங்களுக்குள்ள விடயம் வந்து இந்த இப்ப நாங்கள் இப்ப சந்திரசேகரன் வந்து மாலை போட்டதை வச்சுக்கொண்டு வெறும் படத்தை வச்சுக்கொண்டு இதுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேட போறோமா, அல்லது வந்து பாராளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் சட்டபூர்வமாகவே தியாக தீபம் திலீபனை வந்து
என்பிபியோ ஜேவிபியோ இல்ல ஸ்ரீலங்கா அரசாங்கமோ ஏற்றுக்கொண்டுட்டு என்று வந்து பெறுறதா பெரிய விஷயம். அப்ப சட்டபூர்வமா பெறா விஷயம். அப்படி என்று சொன்னால் சட்டபூர்வமாக செயல்படுவதற்கு இந்த சந்திரசேகரன் தயாரா, அல்லது இந்த விமர்சிப்பவர்கள் வந்து ஒரு ஆக குறைஞ்சது வந்து சந்திரசேகரனை வந்து ஒரு முறைப்பாட்டாளராக போட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாரா எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பு கேட்போம் நீதிமன்றத்தில் போய். ஆனால் சந்திரசேகரன் சார்பாக வர வேண்டும். நல்லது. இப்பொழுது அமைச்சர் வந்த நேரத்தில் அங்கு கூடியிருந்த மக்களுடைய கருத்துக்களை அறிய நீங்க முற்படவில்லையா? மக்களுடைய கருத்து எவ்வாறு இருந்தது? அமைச்சரை அனுமதித்திருக்க வேண்டும் என்று சொன்னார்களா? அல்லது அமைச்சர் அங்கே வராமல் இருப்பதே அங்கே அது பொருத்தமானது என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்களா? உண்மையிலேயே அமைச்சர் சந்திரசேகரன் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கவே தேவையில்லை. அவர் வந்ததே ஒரு அரசியல் நிகழ்ச்சின்றது. அவர் தன்னை வந்து ஒரு ஒரு ஒன்றில் வந்து தாங்கள் இந்த விடுதலை போராட்ட அரசியலோட இருக்கிற மாதிரி வந்து மக்களுக்கு காட்டி பேய் காட்டுறது, அல்லது வந்து தான் போனால் வந்து கட்டாயம் வந்து இவங்கள் இரண்டா அவருக்கு செம்மணியில ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்தது. அப்ப தான் போனால் அதை வச்சுக்கொண்டு வந்து தங்களுடைய அரசியலை வந்து செய்யலாம் என்ற கோணத்திலே வந்து அவர் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே நான் அந்த இடத்துல நான் நிக்க இல்லை. ஆனால் அந்த இடத்திலே வந்து எடுத்த முடிவுகள் தொடர்பாக நான் பிறகு நான் ஒரு பிந்தி தான் நான் அறிஞ்சு நான் போன இடத்திலே வந்து அங்கு நின்றவர்களுக்கு வந்து நான் உண்மையிலேயே வந்து நான் சொன்னேன் இந்த இந்த சம்பவத்தை வந்து கொஞ்சம் நான் தவிர்த்திருக்கலாம் என்ற கோணத்துல வந்து அங்க நின்ற மக்களும் சேர்ந்து அப்படி வந்து அவர் வந்து வாரத்துக்கு யார் என்ற கோணத்துல தான் எங்களோட வந்து என்னோட தனிப்பட்ட முறையிலேயே வந்து கொஞ்சம் அவர்கள் கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டார்கள். கொஞ்சம் ஒரு ஒரு எமோஷனான தன்மையில வந்து பகிர்ந்து கொண்டார்கள். அப்ப அவர்கள் வந்து இருந்த அந்த சூழல்ல வந்து நான் வந்து எதிர்த்து வந்து அதுல கலந்துரையாட முடியலைன்னு சொன்னால் வந்து அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதுல காணாமல் போன தரப்பினுடைய உறவினர்கள் இருந்தார்கள், முன்னாள் போராளிகளுடைய உறவுகள் இருந்தார்கள், முன்னாள் போராளிகள் இருந்தார்கள். விசேடமாக வந்து உங்களுக்கு தெரியும், நேற்றைய நாள் நாங்கள் வந்து தீபமேற்றின நபர் வந்து ஒரு முன்னாள் போராளி ஒரு ஆளுன மகன், மாவீரர் ஒரு ஆளுன மகன், மாவீரர் ஒரு ஆளுன மகன். அப்ப அவங்களோட மனநிலை எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து பார்க்கணும். இப்ப அவங்கள் ஒரு எங்களுடைய இனத்துக்காக வந்து ஒரு தியாகங்களை செய்து இன்றைக்கு ஒரு தகப்பன் வந்து நாட்டுக்காக வேண்டி கொடுத்ததால வந்து மகன் இன்றைக்கு வந்து தந்தை இல்லாம இருக்கு. அது அப்ப அப்படியானவங்களோட மனநிலைகள் மற்றது வந்து பாதிக்கப்பட்ட மனநிலை எல்லாம் வந்து இவங்களை காணிக்க வந்து ஒரு தான் ஒரு அதாவது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை வந்து அழித்த தரப்புகள் வந்து வருகின்ற பொழுது வந்து அவர்களுடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கும். ஆகவே வந்து இந்த இடத்துலதான் வந்து என்ன இதான்னு சொன்னால் இதுல சரி பிழை என்பது வந்து அவரவர்கள் வந்து அந்த நேரம் வந்து இருக்கிற உளவியலையும் அவர்கள் பாதிக்கப்பட்ட விதங்களையும் பொறுத்தான் இருக்கும். நல்லது, பார்க்கலாம் இந்த விடயங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு எல்லாம் மாறும் என்கின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நீங்கள் இடையிலே ஒரு விடயத்தை சொன்னீர்கள், அதாவது இந்த உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு, அதாவது ஒரு தரப்பு, அதில் நாங்கள் பேர் கூட குறிப்பிட்டு சொல்ல முடியும், முன்னாள் மாநகர சபை மேயர் திரு மணிவண்ணன் அவரோடு திரு வரதராஜன் பார்த்திபன் இருவரும் இணைந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார்கள். அதிலே பிரதான குற்றச்சாட்டாக இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திலீபனுடைய நினைவேந்தலை செய்வதை தடுக்கிறது என்கின்ற பொருள்பட அவருடைய குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கு பதிலளிக்கின்ற விதமாகத்தான் உங்களுடைய அடுத்த நாள் பத்திரிகையாளர் சந்திப்பும் இருந்தது. இந்த தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தியாகதீபத்தினுடைய நினைவேந்தலையும் அதே போல் மாவீரர் தின நினைவேந்தல்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனக்கே சொந்தம் என்பதை போல் ஒரு 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 விடயத்தை வழியிலே மக்களுடைய பார்வைக்கு அப்படி தெரிவது போல் நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதற்கான தீர்வு தான் என்ன திரு தீபன் அவர்களே? இல்ல, இது வந்து ஒரு திட்டமிட்ட கருத்துருவாக்கமாக வந்து அப்போதைய காலத்திலே வந்து மணிவண்ணன் தரப்பால வந்து செய்யப்பட்ட ஒன்று. உங்களுக்கு அந்த கடந்த கால விடயங்களை பார்க்க வேணும் என்னென்றால், மணிவண்ணன் தமிழ் தேசிய மக்களினுடைய அமைப்பிலே இருந்த பொழுது கூட வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து ஒரு ஏற்பாட்டு குழுவோட தான் அது செயற்பட்டு கொண்டு வந்திருக்கு. அப்ப அது இப்ப மணிவண்ணன் பிரிவுக்கு பிறகு அல்லது வந்து இடையிட்டு வந்த ஒரு ஏற்பாட்டு குழு அல்ல திடீரென்று தியாகதீபன் திலீபனை நினைவு கூறுறதுக்கு வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாட்டு குழு அல்ல. மணிவண்ணன் தமிழ் தேசிய மக்கள் மணிவண்ணன் பார்த்திபன் போன்ற ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில இருக்கையே உருவாக்கப்பட்ட ஏற்பாட்டு குழு. அது அவர்கள் எங்களோடு இணைந்து இருக்கும் வரை வந்து அந்த விடயம் தொடர்பாக வந்து எந்த விதம் அந்த ஏற்பாட்டு குழு தொடர்பாக எந்த விதமான ஒரு விமர்சனமும் வந்திருக்கவும் இல்லை. ஏனென்று சொன்னால் அது மிகவும் நெருக்கடியான காலங்கள்ல அரசாங்கம் அனுமதி தர மறுத்த காலங்களிலே வந்து நாங்கள் அந்த நினைவேந்தலை வந்து மிகவும் ரிஸ்க் எடுத்து வந்து செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு கட்டத்துல
அந்த நினைவேந்தலை வந்து கைப்பற்ற வேணும் என்று சொல்லி வந்து ஆனல்ட் அவர்கள் மாநகர சபை முதல்வராக இருந்த பொழுது சுமந்திரன் அவர்களால் தூண்டப்பட்டு வந்து ஆனல்ட் அந்த மாநகர சபை நினைவேந்தலை மாநகர சபை வந்து அந்த நினைவேந்தலை வந்து செய்யணும் என்று சொல்லி சொன்ன மூட்டம் மணிவண்ணன் அப்பொழுது வந்து மாநகர சபை என்ற உறுப்பினராக இருந்த பொழுது, அதாவது மாநகர சபை வந்த துவக்கத்துல மாநகர சபை என்ற கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அந்த நிலப்பகுதி இருக்கிறது. ஆகவே மாநகர சபை எடுக்க வேண்டும் என்கின்ற கட்டத்துல மணிவண்ணன் வந்து மாநகர சபையினுடைய உறுப்பினராக முதல் தெரிவு செய்யப்பட்டு போன இடத்துல மணிவண்ணன் வந்து அதை கடுமையாக எதிர்த்தார் என்று சொன்னால் மாநகர சபை இந்த நிகழ்வை வந்து செய்ய இயலாது. காரணம் என்னன்னு சொன்னால் மாநகர சபை ஒரு அரச கட்டுப்பாட்டு கீழே வந்து இயங்குற ஒரு ஸ்தாபனம். இந்த மாநகர சபையில வந்து முதல்வர் ஆட்சி தரப்பாக வருபவர்கள் இன்றைக்கு வந்து தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் மாநகர சபையை வந்து செயற்படுத்த அனுமதிப்பது என்பது வந்து நாளைக்கு ஒரு என்பிபி வரலாம், அல்லது வந்து அப்ப இருந்த சூழல்ல இபிடிபி வரலாம். அப்படியெல்லாம் வந்தால் அவர்கள் வந்து இந்த தியாக தீபம் திலீபன் நினைவேந்தலை வந்து செய்ய அனுமதிக்கிறதா என்றதான் மணிவண்ணன் வாதமாக இருந்தது. அதன் அடிப்படையிலே வந்து நாங்கள் மாநகர சபை செய்வதை வந்து கடுமையாக அந்த ஏற்பாட்டுக்குள்ள எதிர்த்தது. அப்படியான்னு சொன்னால் இன்றையான் சூழலையும் அப்பத்தையான் சூழலையும் நீங்கள் பொருத்தி பார்க்க வேணும். வந்து மணிவண்ணன் சிந்தனை என்னவா இருந்தது, மாநகர சபை இபிடிபி கைப்பற்றினால் வந்து இந்த நினைவேந்தலை செய்ய அவர்களுக்கு தகுதி இல்லை. ஆகவே வந்து இதை தமிழ் தேசிய பிறப்பு தான் செய்யணும் என்று சொன்னால் இன்றைக்கு சந்திரசேகரன் வந்தது சரியா என்றதை வந்து அதோட பொருத்தி பார்க்கும். அப்ப என்ன வந்து என்னன்னு சொன்னால் அன்று அதே நிலப்பாட்டில் இருந்தவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இதை விமர்சிக்கணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான். அப்ப இந்த இடத்துல இப்படி சொன்ன மணிவண்ணன் சொன்னதுக்கு பிறகு அந்த நினைவேந்தல் குழு தொடர்ச்சியாக வந்து மாநகர சபை செய்ய இல்லை, அந்த நினைவேந்தல் குழு செய்து கொண்டு வருது. அந்த நினைவேந்தல் குழு தனியாக முன்னணி மட்டும் இல்லை, முன்னணியோட சேர்ந்த பொது அமைப்புகள் பல இருக்கு, பல அமைப்புகள் சேர்ந்து செய்து கொண்டு வருது. அப்ப ஆனால் தொடர்ச்சியாக முன்னணி மீது தானே குற்றச்சாட்டுகளை அதுதான் சொல்றேன். அப்ப இப்படி வந்து நினைவேந்தல் குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கத்தான் மணிவண்ணன் வந்து கட்சியின் உறுப்புரிமையில இருந்து நீக்கப்படுறேன். மணிவண்ணன் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்படத்தான் அவர் வந்து இதை தான் கையகப்படுத்தணும் என்ற நினைப்புல வந்து அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவர் பிறகு வந்து மேயராகும் பாரர். மேயரா வேற என்ன செய்யறாருன்னு சொன்னால் வந்து ஒரு மேயரா இருந்து கொண்டு ஆனல்ட் வந்து மேயரா இருந்து கொண்டு நினைவேந்தல் செய்யக்கூடாதுன்னு சொன்ன மணிவண்ணன் தான் மேயரா போன பிறகு மேட்ட லெட்டர்ஹெட்ல வந்து எல்லா பொது அமைப்புகளுக்கும் மற்ற ஏனைய தரப்புகளும் வந்து கடிதம் அனுப்புறாரு. நாங்கள் உட்பட வந்து ஒரு பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்க வேணும் வந்து எல்லாரும் வந்து வர சொல்லி அந்த இடத்துல வந்து நாங்கள் போகல. அப்ப நாங்கள் போகாத இதை வச்சுக்கொண்டு என்னன்னு சொன்னால் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு பொது கட்டமைப்பு இருக்குன்னு, அப்ப அந்த பொது கட்டமைப்போட உரையாடி செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் வந்து தான் செய்யணும் என்று வெளிக்கிட்ட இடத்துல வந்து நாங்கள் அந்த உடன்பாட்டுக்கு வந்து போகல. போகாத இடத்துல அவர் என்ன செய்யறார், தன்னுடைய அந்த எங்களை வந்து பலவீனப்படுத்தணும் அல்லது எங்களுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக மட்டும் அவர் ஏனைய சில பொது அமைப்புகள் ஒன்றாண்டு அறியாம வந்த ஆக்களை வச்சு கொண்டு வந்து அவர் எங்களை சேலஞ்ச் பண்ண வலிக்கிறார். அப்ப இதுதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த தீபங்கள் தட்டுப்பட்டதாகவும் நாங்கள் முன்னணி குழப்பியதாகவும் வந்து அந்த செய்திகள் பரப்பப்பட்டு அந்த விடயங்கள் வந்து பிறகு உங்களுக்கு தெரியும் என்ன உண்மை நடந்ததை வந்து மக்கள் அந்த தீபத்தை அவமரியாதை செய்தவர் யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். அது காணொலி காட்சியாக இன்றும் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு அந்த தீபத்தை காணொலி அந்த தீபத்தை வந்து அவமரியாதை செய்தவர் இன்றைக்கு அவரும் சேர்ந்து குரல் கொடுக்கிறார் வந்து சந்திரசேகரனை வந்து அனுமதிக்காத பிள்ளையண்டு. அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால் இந்த கருத்துருவாக்கங்களையும் இந்த குழப்பங்களையும் செய்கிறது யார்? அப்ப இதுல நீங்கள் ஓப்பனாவே நாங்கள் சொல்ல போனால் வந்து இந்த குழப்பங்கள் இந்த என்பிபி இந்த சந்திரசேகரனுடைய வருகை மற்றது வந்து எல்லாத்துக்கும் பின்னால வந்து மணிவண்ணன் தரப்பு இருக்குது. நாங்கள் மணிவண்ணனை இந்த அரசியல் இயக்கத்திலிருந்து நீக்கினதுன்ற பிரதானமான காரணமே வந்து வெளிவந்து கொண்டு இருக்குது. இப்ப சுமந்திரன் வந்து என்பிபியோட வந்து உறவுல இருக்கிறன்றதுன்னு வடிவா தெரியும், வெளியா தெரியும். அவர் வந்து என்பிபியின் ஜேவிபியின் மேதின ஊர்வலங்களில் கலந்து கொண்டதும் அவர் செய்ததும் அங்கே தெரியும். அப்ப அவரை வந்து வெளிப்படையாக வந்து மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவில் வந்து திரைமறைவில் இருக்கிற ஆக்களை பற்றியும் வந்து மக்களுக்கு வழங்கிக் கொள்ளணும். அப்ப தியாக தீபம் திலீபன் நினைவேந்தலை வந்து செய்யறதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு அதை ஒவ்வொரு வருஷமும் வந்து குழப்பி கொண்டு இருக்கிற ஃபுல்லா வந்து மணிவண்ணன் தரப்பு. அதோட ஒரு சில ஊடகங்களும் வந்து எங்களை டேமேஜ் பண்ணணும் என்ற இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், தாயத்துல வந்து எங்களுக்கு ஊடகம் அவ்வளவு தூரத்துக்கு வந்து இடம் தருது, எங்களை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு அவ்வளவு தூரம் வந்து அரசாங்கத்தோட சேர்ந்து சில ஊடகங்கள் செயற்படுதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அப்ப இந்த இடத்துல வந்து அவங்கள் இவரை சரியாக பயன்படுத்தி, இவரும் அவங்களை சரியாக பயன்படுத்தி எங்களை பலவீனப்படுத்துற கோணத்துல மட்டும்தான் இந்த செயற்பாடுகள் நடந்திருக்குன்றதை வந்து மக்கள் உணராத வரைக்கும் என்ன தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒரு மிக ஆபத்தான பாதைக்கு போகும் என்றதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. இல்ல தியாக தெய்வம் எல்லோருக்கும் பொதுவானவர் என்கின்ற ஒரு அடிப்படையிலே வந்து அவரை அஞ்சலிக்க விருப்பமானவர்கள், அஞ்சலிக்க தகுதி உள்ளவர்கள் எந்த இடத்திலும் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்த்து வேறு வேறு இடங்களிலே சிறு சிறு குழுக்களாக பிரிந்து நின்று அந்த அஞ்சலி நிகழ்வை ஒழுங்கமைப்பதனுடைய பின்னணி என்னவாக இருக்கு, அதற்கான தேவை இல்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய விடயம். இங்கே ஒரு இடத்துல எல்லோருமாக இணைந்து இப்போ நீங்கள் சொல்வதை போல, நீங்கள் நடைமுறையில் இருக்கிறதை போல ஒரு நினைவேந்தல் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு எங்கே ஏற்பாடு செய்கிறது, அங்கே போய் அஞ்சலித்து விட்டு வாரதில் யாருக்கு என்ன சிக்கல் இருக்க போறதுன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படி குழுக்களாக சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை, இப்படி குழுக்களாக பிரிந்து விரிந்து ஆங்காங்கே நாங்கள் அஞ்சல் நிலையை ஒழுங்குபடுத்துவது என்பது எங்கள் இனத்தை தொடர்ந்து பிரித்தாளம் தந்திரத்துக்குள்ளே தான் நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்க போறோம் என்ற அந்த கவலையின் அடிப்படையில் தான் இந்த விடயம் கூறப்படுகிறது. அதுக்குதானே நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் என்னென்றால், மணிவண்ணன் தரப்பினுடைய நிகழ்ச்சி நிலை அதுதான். அவர்களுக்கு தேவை வந்து இந்த நினைவேந்தலை வந்து பிச்சு அதை வந்து பலவீனப்படுத்துறது தான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலி. அதுக்குத்தான் அவர்கள் செயல்படுத்தி கொண்டே வருகிறார்கள். அவர்களை நீங்கள் வந்து தமிழ் தேசிய தரப்பாக வந்து மக்கள் பார்க்கிறன்றது வந்து மக்களிட பலவீனம் எங்களுக்கு தெளிவா தெரியும். அவங்க வந்து யார் யாரோட எல்லாம் நிக்கிறாங்கன்றது எங்களுக்கு வடிவா தெரியும். என்ன அப்ப ஒரு பலவீனப்படுத்தணும். இப்ப மணிவண்ணன் தரப்பு எங்களோட வந்து எங்களோட இருக்கிற கட்டமைப்பு ஏற்கனவே வந்து நினைவேந்தல் கட்டமைப்பு இருக்கு. அதை வந்து நாங்கள் வந்து மாற்ற போறது இல்லை. நாங்கள் கேட்கிறோம் மணிவண்ணன் தரப்பு வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சலிக்கு எங்களுடைய நினைவேந்தல் குழுவோட வந்து இணைஞ்சு பயணிக்கிறதுல வந்து நாங்கள் வந்து நினைவேந்தல் குழுவாக ஒரு தடையும் நாங்கள் போட இல்லையே. நாங்கள் இப்பயும் வந்து பகிரங்கமாக தான் அழைப்பு விடுறோம். என்ன எங்களோட இணைஞ்சு இந்த நினைவேந்தல் குழுவோட இணைஞ்சு பயணிக்க விரும்புகிற அனைவருமே வந்து, அதாவது தமிழ் தேசிய தரப்பாக கணிப்பிடப்படுகின்ற மக்களால் கணிப்பிடப்படுகின்ற, எங்களை பொறுத்த மட்டும் மணிவண்ணன் தரப்பு தமிழ் தேசிய தரப்பு இல்லை. ஆனா சரி, மக்கள் ஒரு கொஞ்சம் பேர் வந்து அப்படி நம்பினோம் என்று சொன்னால், இன்றைக்கு மட்டும் வந்து ஒரு இனவழிப்பின் பங்காளியா வந்து அவர்கள் நேரடியாக தொடர்படாத வரைக்கும் நாங்கள் இணைஞ்சு பயணிச்சு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் வில்லங்கத்துக்கு வருகிறார்கள் இல்லையே. அப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும்? இல்லை, நிச்சயமாக தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது தான் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகள் வருகின்றன. உங்களுடைய விளக்கங்கள் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கும். இதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. தியாக தீபத்தை அஞ்சலிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் எங்கும் போய் யாருமே அஞ்சலிக்கலாம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இவற்றையும் தாண்டி திலீசன் அவர்களே, நீங்கள் இடையிலே குறிப்பிட்டதைப் போல நல்லூர் மந்திரிமனை என்பது வந்து யாழ்ப்பாண ராச்சியத்தினுடைய தமிழ் ராச்சியத்தினுடைய குறியீடுகளிலே ஒன்றாக பார்க்கப்பட்டு வந்தது. நேற்று முன்தினம் பெய்த அடைமழை காரணமாக அதனுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கிறது. இது தனியே சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது கவனிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல. தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த விடயம் பொதுவான விடயமாகவே நான் பார்க்கின்றேன். என்றால் இது எங்களுடைய ஒரு குறியீடு. யாழ்ப்பாணம் என்பது தமிழ் ராஜ்யத்துக்கு உட்பட்டது. அதனுடைய குறியீடாக இருக்கக்கூடிய அந்த மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பல்லாண்டு காலமாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. 2011ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் இது ஒரு தொல்பொருள் சின்னமாக கூட அடையாளப்படுத்தப்பட்டு வைத்திருக்கப்படுகிறது அரசு தரப்பிலே. இன்று வரை அரசு தரப்பு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதற்கு இன்னும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அந்த மந்திரிமனை அமைந்திருக்கக்கூடிய காணி தனியாருக்கு சொந்தமானது. அந்த தனியார் இந்த பராமரிப்பு வேலைகளுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார் என்று அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக ஒரு தகவலை நேற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது சரியான தகவல் தானா என்பதை உங்களிடமிருந்து அறிய முடிகிறது. ஏன்னா நீங்களும் மக்கள் மட்டத்திலிருந்து வர விடயங்களை கவனிப்பவர் என்கின்ற அடிப்படையிலே அதற்கான பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது சரிதானா என்கின்ற விடயம் இருக்கு. நீதிமன்றத்திலே வந்து வழக்கொன்று இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. நீதிமன்றத்துல வழக்கொன்று இருந்தாலும் அது என்ன வழக்கு என்று தெரியுமா? எதற்காக அந்த வழக்கு? இந்த வழக்கு எதற்காக எனக்கு தெரியாது. நீதிமன்றத்துல வந்து வழக்கொண்டு இருந்தாலும் உண்மையிலேயே வந்து ஒரு அரசு தரப்புன்ற அடிப்படையில வந்து அது ஒரு புராதனமான சின்னம். அது தனியாருக்கு சொந்தமானதா அல்லது ஏனையவர்களுக்கு சொந்தமானதா என்ற கேள்விக்கு முன்னம் வந்து ஒரு மிக முக்கிய தொல்பொருள் சார்ந்த விடயத்தை வந்து அரசு வந்து அதை பேண வேணும் என்று சொன்னால் அதை கையகப்படுத்துறதுக்குரிய சட்டபூர்வமான முறைகள் இருக்கிறது. இப்ப நீங்கள் பாருங்கோ, சட்டபூர்வமான முறைகள் இருக்கத்தக்கனையாக ஒரு அரசாங்கத்தால வந்து அதை செய்யலாம். அல்லது அந்த குறித்த இடத்துல வந்து இவைகளுக்கு உண்மையிலேயே தமிழற்ற தொல்பொருள் சின்னத்தை பாதுகாக்கத்தான் வேணுமென்ற ஒரு ஈடுபாடு இருந்திருந்தால்
அந்த வழக்கை வந்து வேகமா முடிக்க சொல்லி கூட வந்து சொல்லி இருக்கலாம், இழுபடப்படாம. இரண்டு அரசாங்கத்துக்கு வந்து அந்த உத்தரவை வந்து வழங்கி இருக்கலாம். அப்ப நீண்ட காலமா அந்த வழக்கு இருக்குன்றதே வந்து சில வேளையில வந்து நாங்கள் இப்படி பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், இத இடிபட விடணும்ன்றதுக்காக வேண்டி இந்த அரசாங்கமே அந்த காணி சொந்தக்காரனை வந்து வச்சு வழக்க போட்டு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிற மாதிரி காட்டி அதை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு அரசாங்கத்துல பழி வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி வந்து அதை செய்திருக்கலாம். அப்ப அப்ப என்னென்றால் இப்ப இதுல நாங்கள் இந்த அரசியலை வந்து ஆழமா பார்க்கணும். இப்ப சிரியாவில வந்து ஒரு தன்னுடைய பேரை பாடசாலை மாணவியரால் டூருக்கு போயக்குள்ள தன்னுடைய பேரை கல்லால சின்னனா ஒரு மதில் சுவர்ல எழுதிட்டாண்டதுக்காக வேண்டி 2 வருடம் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அது பிறகு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்துல வந்து அவரால் அந்த சின்ன பிள்ளை என்ற அடிப்படையில தான் பொது மன்னிப்பு கொடுத்து விடுறதாம் என்ற கோணத்துல வந்து அந்த விடயம் வந்து அணுகப்பட்டது. அப்ப அங்க ஒரு பேரை எழுதினாலே தொல்பொருள் சின்னத்துல வந்து 2 வருட சிறையை கொடுக்குற இதே அரசாங்கம் தமிழ் மக்களினுடைய அந்த அடையாளத்தை வந்து பேண இல்லை என்று சொன்னால் வந்து அது அதுக்கு பின்னணியில வந்து எப்படி எல்லாம் இருக்குமன்றதை வந்து நாங்கள்லாம் யோசிக்குவோம். அப்ப இந்த வழக்கு கூட வந்து இந்த அரசாங்கமே செய்திருக்கு. இல்லை, நிச்சயமாக தொல்பொருள் திணைக்களம் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்தும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக இருக்காது. இருந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் செல்லக்கூடியவர்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்றவர்களும் அதே போல் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களும் இந்த விடயங்களை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய அந்த அந்த தார்மீக கடப்பாடு என்று ஒன்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் உங்களிடம் அந்த கேள்வி விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சொல்லுங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக வந்து பல மட்டங்கள்ல வந்து மர உரிமைகள் வந்து பேணப்பட வேண்டும் என்ற விடயங்கள் நாங்கள் அது சம்பந்தமாக குரல் கொடுத்திருக்கிறோம். விசேஷமாக உங்களுக்கு இப்ப நான் சார்ந்த விடயத்தை சொன்னா, நான் இந்த மாநகர சபையின் ஒரு மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளராக நான் போட்டியிடைக்க எங்களுடைய தேர்தல் அந்த விஞ்ஞாபனம் நாங்கள் வீடியோவா தான் நாங்கள் சொன்னாங்க. அதுல மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம், தொல்பொருள் அடையாளங்கள் அனைத்தும் வந்து நாங்கள் பேணுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி. அப்ப அதுல நாங்கள் பல விடயங்களை சொன்னாங்க. இன்றைக்கு மட்டும் இந்த நிமிஷம் மட்டும் எங்களுடைய அடையாளங்களை வந்து பேணாமல் தான் இந்த மாநகர சபை நிர்வாகம் இருக்கு. அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா கடந்த கால மாநகர சபை நிர்வாகம் சரி தொல்பொருள் விடயம் வந்து மாநகர சபைக்குள்ள வரையில்லை என்ற வைப்பமே அந்த கட்டுப்பாட்டுக்கு வரையில்லை என்று சொன்னால், அந்த கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த தொல்பொருள் வந்து எப்படி அழியுது, இதை வந்து அரசாங்கம் வந்து கவனம் இல்லாம இருக்குன்னு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த மாநகர சபை நிர்வாகம் அழுத்தம் கொடுத்திருந்தால் கூட வந்து இந்த விடயங்கள் வந்து தெளிவா வந்திருக்கு. இன்றைக்கு வழக்குல இருக்கிற விஷயம் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு தானே தெரியுது. அப்ப இத வந்து மாநகர சபை ஆட்சி தரப்புகள் வந்து என்ன செய்திருக்க வேணும்? இது ஒரு வழக்குல இருக்கிறதால அனைவருக்கு இந்த வழக்கை வந்து முடிச்சு தரத்துக்கு வந்து அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கணும்ன்றாவது ஆக குறைஞ்சது வந்து குரல் கொடுத்திருக்கலாம் தானே. ஆனால் அது நடக்க இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அந்த விடயங்களை சுட்டி காட்டினோம். வந்து நாங்கள் வந்தால் இந்த விடயங்களை வந்து செய்யறதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சி அமைஞ்சா வந்து நாங்கள் அதை முன்னெடுப்போம்னு சொல்லி. ஆனா துரதிருஷ்டவசமாக எங்களுடைய ஆட்சி அமைய இல்லை. அப்ப அது எப்படி என்றால் என்ன வந்து அது மக்களின் கையிலான அந்த அரசியல் விடயங்களும் வாக்களிப்பு விடயங்களும் இருக்கு. அப்ப எங்களை தாண்டி சில புற காரணிகளால வந்து அது அழிவடைகிறத வந்து எங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்கள் வந்து அந்த விடயங்களை வந்து செய்தார்களா என்று கேட்டால் வந்து அங்கதான் நாங்கள் வந்து சுட்டிக்காட்ட வேண்டி இருக்காங்க. இல்லை, நிச்சயமாக நான் கடந்த வருடம் தாயம் வந்திருந்த பொழுது அந்த மந்திரிமனைக்கு சென்றிருந்தேன். அங்கே மராமத்து வேலைகள் பார்ப்பதற்கான சாதனங்கள் பொருத்தப்பட்டிருப்பதை நான் கண்டேன். அநேகமான இடங்களில் அது பொருத்தப்பட்டிருந்தது. அப்பொழுது உள்ளூர் ஒரு மகிழ்வு இருந்தது. அதாவது இந்த புராதன சின்னம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிறது, அதற்கான பராமரிப்பு வேலைகள் நடைபெறுகின்றன. ஆனால் இன்று ஒரு வருடம் கழிந்த நிலையிலே எந்த விதமான பராமரிப்பு வேலைகளும் இல்லாமல் ஒரு பகுதி மழையினால் இடிந்து விழுகிறது என்பது மிக கவலை தரக்கூடிய ஒரு விடயம். அதாவது ஏற்கனவே மகாவம்சம் தமிழர்களுடைய வரலாற்றை மாற்றி எழுதி வைத்திருக்கிறது. தென்னிலங்கையிலே தமிழர் தொடர்பான வரலாறு திரிவுபடுத்தப்பட்டு விதைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே எங்களுடைய மிச்சஞ்சொச்சம் இருக்கக்கூடிய எங்களுடைய தொல்பொருட்கள், எங்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய குறியீடுகளாக இருக்கக்கூடிய வெற்றியாவது நாங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த 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 இடத்துல நாங்கள் இன்னும் போய் சேரவில்லை என்று ஒரு விடயம் இருக்கிறது. அதான் இங்கே கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு என்னென்றால் இப்ப வழக்குல இருக்கிற விஷயம் மற்றது இந்த தொல்பொருள் இதை வந்து பாதுகாக்கப்படையில்லை என்ற விஷயம் ஒன்று ஒரு புறம் இருக்க, நான் வந்து அரசாங்கமும் சேர்ந்துதான் இந்த இதை அழிக்கிறதுக்கு வந்து துணை நிக்குது, துணை போகுது, அதுக்கு இது அழிபடுறதுதான் நோக்கம்ன்றதுக்கு வந்து ஒரு பிரதானமான காரணம் இருக்கு. இப்ப போன வருஷத்து கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் இருக்கும், எனக்கு மாதங்கள் தெளிவாக எனக்கு சொல்ல முடியாம இருக்குன்னு மந்திரி மனையில இருக்கிற
புராதனமான நிலைகள், உங்களுக்கு ஜன்னல் 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 நிலைகள், அது கம்பியோட இருந்த இதுகள் வந்து களவாடப்பட்டிருந்தது, களவாடப்பட்டு விட்டது. அந்த களவாடப்பட்டு பட்டமை தொடர்பாக ஒரு தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான தொல்பொருள் இடத்துல ஒரு பொருள் வந்து களவாடப்பட்டிருந்தால் வந்து அந்த அரசாங்கத்தினுடைய காவல்துறை வந்து எப்படி செயல்பட வேணும்? அதை கண்டுபிடிக்கிற கோணத்தில் அதை ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்டின் சொத்தாக கருதிதான் அந்த தொல்பொருளை வந்து வச்சிருக்கணும். அந்த சொத்தை வந்து இழக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு அரசாங்கம் உண்மையா தங்கட சொத்தண்டா வந்து தேடித்தானே பிடிப்பினம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை வந்து களவாடின நபர்களை வந்து இந்த அரசாங்கம், இந்த போலீசார் வந்து பிடிக்கல என்று சொன்னால், அப்ப இந்த பெரிய அரசாங்கத்துல வந்து இந்த போலீசார் இவர்களை பிடிக்கலைன்றதை வந்து அவைகளை இயலாமையிலான் பிடிக்கலைன்றதை வந்து நாங்கள் நம்ப முடியுமா? நிச்சயமாக எங்கள் தரப்பிலிருந்தும் அதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயம். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். எங்கள் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் செல்வார்கள். இந்த விடயங்களை நாடாளுமன்றத்திலே பேசி அவற்றை பதிவிலே கொண்டு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய அந்த முயற்சியாவது நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய வரலாறுகள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட அடுத்தடுத்த சந்ததிகளிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நல்லது திரு தீபன் திலீசன் அவர்களே, உங்களுடைய கடுமையான பணிகளுக்கு மத்தியிலும் நாம் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நல்ல நேயர்களே, இத்தோடு இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த ஆளுமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினரான திருமிகு தீபன் திலீசன் அவர்கள். நான் குகன் யோகராஜா, நோர்வேயின் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் மரசத்தின் கலையகத்திலிருந்து பொங்கும் தமிழை பொலிவுறச் செய்வோம், எங்கள் மண்ணை பொலிவுறச் செய்வோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.